பாடுனீங்க மைனா. உங்களை நினைக்காதீங்க. நான் வந்து மனப்பூர்வமாக ஒத்துப்பேன். அக்கா மாதிரிலாம் என்னால் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க அது கிளாசிக்கல் டீச்சர். ஐயா பரதநாட்டியம்னு சொன்னோன்னு நான் ஸ்டெப்பு போட்டேன். அவளுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சினிமா டான்ஸில் ஆட சொல்லுங்கள், நான் இப்படி பெப்பேன் நிற்பே, அவள் வெளுத்து வாங்கிடுவா. ஐயா ஒன்றே சொல்கிறேன் ஐயா, கல்யாணம் ஆன புதுசில் என் வீட்டுக்கார்ட்ட மாமா நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன் மாமா அப்படின்னு. சரி ஆடி காட்டுமான்னாரு. நான் உடனே பொத்தி வச்ச மல்லிகை மொட்டுன்னு எக்ஸ்ப்ரெஷன் பண்ணல. அவர் அமைதியாக இருந்துட்டு மாமா எப்படி மாமா ஆடுறேன்னு, நீ டான்ஸ் எப்போம்மா ஆடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனால் அப்படி உள்ளவர் தான். இந்த சினிமா பற்றியெல்லாம் அவங்களுக்கு அவ்வளவு தெரியாது. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன், அதாவது கவிதை எழுத தெரியாத பாரதியார் என் வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லுவேன். உண்மையிலே அதுக்கு அவர் பொருத்தமான மனிதர் தான். பெருசாக படிப்பறிவு இல்லை அப்படின்ற உள்ள எங்கள் ஊரில் பொம்பளை பிள்ளைகளை வெளியில் அனுப்புகிறதே பெரிய விஷயம். அதில் வந்து இவ்வளோ தூரத்துக்கு இன்றைக்கி நான் வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கேன்னா அதுக்கு எங்கள் வீட்டுக்காரவியே தான் காரணம். அந்த ஆட்சியை விட்டுட்டீங்கன்னு சொல்கிறாங்க. ஆட்சி என் பேத்தியா ஆனால் ஒன்று அது என்னைய கண்டுபிடிக்குதான்னு பார்ப்போம். நாங்கள் வந்து வீடியோ ஆட்சியை கூப்பிடுங்க. அது வந்தோடனே என்னை கண்ணை உருட்டி எம்மா ஆச்சி தெரியுதா உனக்கு? தெரியுதா மண்டே ஆட்டுறாவ வா ஆச்சிட்ட ஓடியா. நாங்கள் 2 பேர் தான் வந்து கேரவன் ரூம்மேட்ஸ். 2 பேரும் தான் பாட்டு பாடிட்டு எடுப்போம். வா ஏங்கா இந்த பிள்ளைகிட்ட பேசினாதான் திருப்பி எதுவுமே பேசாதுன்னு அதை உட்கார வச்சு மணிக்கணக்கில் பேசிட்டு. ஐயா ஆமா, இப்போ இதுகிட்ட கேட்டா சொல்லுமா என்னைய பாடி பாடி கொண்டான்னு. அது சொல்லாது. ஏம்மா ஆச்சி நீ என்னம்மா பண்ணுவோம், என்ன பண்ணுவோம் நம்ம? சும்மா நான் எங்க பண்ண நீ தான். ஆச்சி சொல்லு ஆச்சி சொல்லு. ஆச்சி பாவம், அதுக்கு ஆட்சியை பார்த்தோன்னே பேச்சே வர மாட்டேங்குது. ஆச்சியை பார்த்தா அதுக்கு நல்ல டான்ஸ் எல்லாம் ஆடுவோம். நாங்கள் 2 பேரும் டான்ஸ் எல்லாம் ஆடுவோம்.